நம்ம ஒரு நல்ல ஹோட்டல்லாம் போனோம்னா இந்த மாதிரி எல்லோயிஷ் வெஜிடபிள் குருமா கிடைக்கும். சாப்பிடவே அடிபொலியாக இருக்கும். இதுக்கு குக்கரில் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, 2 பச்சை மிளகா, 2 பொடிசாக கட் பண்ண ஆனியன் ஆட் பண்ணி நல்லா வதக்கி கொடுத்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு இதையுமே நல்லா வதக்கிட்டு எடுத்து வச்சிருக்க காய்கறிகள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கேரட்டு, பீன்ஸு, பொட்டேட்டோ ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த காய்கறி விருப்பமோ அதை ஆட் பண்ணிவிட்டு 2 தக்காளி ஆட் பண்ணி அதையுமே நல்லா வதக்கிட்டு இப்போ அரைப்புக்கு 1/2 கப் அளவுக்கு தேங்காய், 1 பச்சை மிளகா, 10 முந்திரி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வதக்குனதோட ஆட் பண்ணிவிட்டு கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க. ஒரு கப்பு ஊற்றினாலே போதுமானது தான். இதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு தேவைக்கேற்ப ஆட் பண்ணிவிட்டு கொதி வந்ததும் ஒரே ஒரு விசில் சிம்மில் வச்சு விட்டிங்கன்னா ஒரு சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் வெஜிடபிள் குருமா ரெடி. இது பூரி, சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்குமே அட்டகாசமாக இருக்கும். டேஸ்ட் லெவலில்